நேத்து நைட்டு ஒரு 12:30 மணி போல அன்பானந்த மாரியப்பன் அண்ணா வீட்டுக்கு ஒரு 10 போலீஸ கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவன் அப்படின்னு நின்றுக்கிறாங்க. வாரண்ட் எங்கன்னு கேட்டதுக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க வாரண்ட் காட்டுறோம் அப்படி எல்லாம் சொல்லி மிரட்டி இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஜனநாயக நாட்டுல ஒருத்தவங்க கருத்து பதிவு பண்ணா அவங்களுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இதுதான் உங்க அரசாங்கமா? இதுக்குதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? வாயத்தோருங்க சிஎம் சார். எம்எல்ஏ சரவணனை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? இப்ப எங்க வாய்ஸ கட்டுப்படுத்துறதா உங்களுடைய குறிக்கோளா? ஆட்சிக்கு வந்தோடனே யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லார் மேலேயும் கேஸ், எல்லார் மேலேயும் நடவடிக்கை, இதுதான் உங்களுடைய ஜனநாயக ஆட்சியா? நேத்துக்குள்ள அவ்வளவு பேசுனீங்களே சிஎம் சார், நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் மாசு. என்ன சிஎம் சார், நைட்டோட நைட்டா பயந்துட்டீங்க எப்படி? இதெல்லாம் பார்த்து நாங்க பயந்துட்டு ஐயோ நாங்க பேசாம இருந்துரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்க இன்னும் தைரியமா இன்னும் ஸ்ட்ராங்கா எங்களோட கருத்துக்களை நாங்க பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். நாட்டுல அவ்வளவு குற்றங்கள் நடக்குது, அதுக்கு வாய தொடங்க. அத்தராத்துல போய் ஒருத்தர் குடும்பத்தோட அவரை மிரட்டி, சரி ஓகே சொந்த வீட்டுல இருந்தனால பரவாயில்ல, வாடகை வீடா இருந்தா அத்தராத்துல போலீஸ் போய் நின்னா அவங்க திரும்பி அவங்களோட நிலைமை என்ன, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன? யாரை அடக்க ட்ரை பண்றீங்க? நீங்க யாரை அடக்குறதுக்கு ட்ரை பண்றீங்க? பிளீஸ் சிஎம் சார், இதுக்கெல்லாம் நாங்க பயப்படாதா இல்ல. நீங்க நாட்டுல நடக்கிற குற்றங்கள் எல்லாத்துக்கும் நீங்க வாய தொடங்க. ஓகே, எங்களை அடக்குறத விட்டுவிட்டு மக்களுக்காக ஏதாச்சும் பண்ற வழியை பாருங்க. இந்த தெருப்பொறுக்கி பன்னாட பரதேசி நாயை ராத்திரி 12 மணிக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு போனதா வீடியோ போட்டு அந்த ஜென்சி டிஎம்கே அப்படியே காப்பாத்துங்க, கிருஷ்ணகிரில யார் பக்கத்துல இருக்கீங்க போய் பாருங்கன்னா ஒரு அம்மா கதறுது. அட்வொகேட் போல இருக்கு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அவதூறு பரப்புனா வேற என்ன பண்ணுவாங்க? டிஃபமேஷன் கேஸ் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த நாய் பரப்புனதெல்லாம் அவதூறு தான். அவர் பையனுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, ஓ உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு தரணுமா, ஓ உங்க அம்மாவுக்கு நீதி வாங்கி தரணுமாவா? நக்கல் மயிறு. இது இல்லாம இன்னொருத்தி, அவன் பொண்டாட்டியா இல்ல வேற ஒருத்தியான்னு தெரியல. அவள்கிட்ட நான் விஜய் சார் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அவரு ஒரு நடிகையோட வீட்டுல இருக்காரு, பெரிய கண்டுபிடிப்பு. போய் உங்க தாத்தா இருக்காருல்ல, உங்க தாத்தா கருணாநிதி தாத்தா, அவரோட வரலாற கண்டுபிடிங்க. அவருக்கு 3 தான் இருந்துச்சா இல்ல 30 இருந்துச்சான்னு. ஓகேவா? அதுல முதல் தாரம் இருக்கும்போது 2வது அதை எவ்வளவு பெருமையா பப்ளிக்கா ரிவீல் பண்ணாருன்னு வீடியோ கிடைச்சதுன்னா போய் பாருங்க. நான் பார்த்தேன். அது யாருக்குமே தெரியாம இருந்தது, ரிவீல் ஆயிடுச்சு. அதனால இந்த மேடையில நான் சொல்றேன், ஆமா எங்க 2 பேருக்குள்ள உறவு இருக்கு. எவ்வளவு பெருமை இல்ல? மானங்கெட்டவங்களா இப்படி ஒரு அரசியல் பின்புலத்துக்கு பின்னாடி இருந்துட்டு எப்படா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு துணிச்சலா இப்படி பேசுறதுக்கு? உங்களுக்கு எல்லாம் எனக்கு புரியல. உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? எவ்வளவு தைரியம் ஆயிடுறா உங்களுக்கு ஒருத்தர் மேல அவதூறு பரப்புறதுக்கு? ஒரு அவதூறு பரப்புவாராம். ஆனா இவர் யாரு கைது செய்வார்? இதுக்கு இந்த ஜூலி நாய், அந்த தெருப்பொறிக்கு நாய் இன்னைக்கு கல்ல வீடியோ போட்டிருக்கு. அப்பனா இங்க பேசக்கூடாதா? தாராளமா பேசலாம், தாராளமா யாரு வேணா பேசலாம். இங்க பேசுறதுக்கு உரிமை உண்டு. அவதூறு பரப்புறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. யாரு மேலையும் இல்லாத ஒரு விஷயத்த பரப்புறதுக்கு, பொய்யா பரப்புறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. அப்போ சட்டம் பாயதான் செய்யும். நீங்க தான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்களாச்சே, தைரியமானவங்களாச்சே, எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணுவீங்களே. மயிருங்களா, அப்ப ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? அப்புறம் ஏன்டா கதறீங்க நாய்ங்களா? அவதூறு பரப்பணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா இதெல்லாம் நடக்கதான் செய்யும். புரியுதுங்களா? அப்ப நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற நாய்ங்க இருக்குல்ல, டிஎம்கே நாய்ங்க, ஸ்கிரிப்ட் இவங்களுக்கு இந்த ஜென்சி டிஎம்கே எழுதி கொடுக்குற நாய்ங்களா கொஞ்சம் டீசெண்டா எழுதி கொடுங்கடா. அசிங்கமா இருக்கு. 3 நாளா நீங்க எழுதி கொடுக்கறதெல்லாம் கேவலமா இருக்கு. ஒருத்தர் என்னடா தற்கொலை போய் ஆஸ்பத்திரியில டிவிக்கு அடிச்சுனா படுத்துக்கிட்டான், இவ என்னடா அப்படியே ஏறி குதிக்கிறா மயிர் மாரி. இங்கிட்டு ஒருத்தர் தற்குடித்தனமா உட்காந்து அவதூறு பரப்புவானா. சாதாரண சக மனுஷன் மேல அவதூறு பரப்புனாலே கேஸ் பதிவாங்க. ஓகேவா? நீங்க ஒரு சிஎம் மேல பரப்பிட்டு கம்முன்னு இருந்துடணும். நீங்க என்ன பேசுங்கடா, நாங்க பாத்துட்டு இருந்தோம். நாய்ங்களா திருந்துங்க, இல்லைன்னா மக்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் காட்டி விட்டு போயிடுவாங்க. அசிங்க முடிச்சவங்களா. சோசியல் மீடியாவில் இந்த ஒரு இஷ்யூ தான் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாகவே சில நாட்களாக டிஎம்கே சைட்லேருந்து டிவிகே கவர்மெண்ட் அண்ட் விஜய் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இவராக இருக்கட்டும் ஜூலியா இருக்கட்டும் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களுக்குலாம் பதில் சொல்ற விதமாக இந்த அக்கா கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. சோசியல் மீடியாவில் அபியூஸ் பண்ணால் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண தான் படுவாங்க. இது டிஎம்கே ஆட்சியிலேயே நடந்தது தான். பட் அப்பெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ டிவிகே ஆட்சியில் விஜயை பற்றி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிஎம்கே சார்பாக எல்லா பேருமே கொந்தளிச்சுட்டு வராங்க.